அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 62 நாம் இருக்கிறோம். இரண்டாம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். மக்களை இழப்பவர் நன்றி பயன்தூக்கா நாணிலியும் சான்றோர் முன் மன்றில் கொடும்பாடுரைப்பானும் நன்றின்றி வைத்த அடைக்கலம் கொள்வானும் இம்மூவர் எச்சம் இழந்து வாழ்வார். திரிகடுகம் 62. தம் மக்களையெல்லாம் இழந்து வாழ்வார்கள். யார் அவர்கள்? நன்றி கெட்ட தன்மையோடு இருக்கிறவர்கள், பொய் கூறுகிறவர்கள், அடைக்கல பொருட்களை கவர்ந்து கொள்கிறவர்கள். இவர்கள் மூவரும் மக்களை இழந்து வாழ்வார்கள். இரண்டாம் கருத்து, சான்றோர் முன்னிலையில் மதிக்கத்தக்க மன்றில் அதாவது ஒரு அவையில், நல் அவையில் அங்கு பொய் சொல்கிறவர்கள். ஆக நயன் மன்றத்தில் பொய் சொல்கிறவர் என்றால் அவ்வளவுதான். பொய் என்பது பல தீமைகளுக்கு ஊற்றுக்கண். எனவே தான் வள்ளுவர் இவ்வாறு அந்த பொய்யில்லா தன்மையை, வாய்மையை புகழ்ந்து இப்படி பேசுவார். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. மற்ற விளக்கெல்லாம் பெரிய அளவில் விளக்கல்ல, ஆனால் பொய்யா தன்மை, வாய்மை இருக்கிறதே, அதுதான் ஒருவருக்கு, சான்றோருக்கு, நல்லவர்களுக்கு விளக்கு. உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். யார் மக்கள் மனத்தில் இருக்க முடியும்? உள்ளத்தால் பொய் சொல்லாதவர், உண்மையே பேசுகிறவர். எனவே தான் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒரு உறுதிமொழி, வாய்மையே வெல்லும். பொய்மை இல்லை. ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து காந்தியடிகள் அந்த வாய்மை, உண்மை, அதில் வேரூன்றி நிற்கின்றவராக இருக்கிறார். பிலாத்து போன்றவர்களுக்கு உண்மை பற்றி தெரியாது. உண்மையா அது என்ன என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இயேசு போன்றவர் உண்மை எடுத்துரைப்பதை என் பணி, இதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்வார்கள். இங்கு மதிக்கத்தக்க சான்றோர் அவையிலே பொய் சொல்கின்ற அந்த மனம் கொண்டவர்கள் மக்களை இழப்பார்கள். தம் மக்களையெல்லாம் இழந்து விடுவார்கள், தன்னந்தனியராக விடப்படுவார்கள். வாய்மைதான் வெல்லும். ஒரு பாடல் ஒன்று இவ்வாறு உண்டு: உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அப்படி அந்த பாட்டு போகும். ஆக இங்கு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகமே உன்னிடம் மயங்கும். இங்கு மதுப்புட்டில் கொடுத்து அங்கு மயக்க வைப்பது வேண்டியதில்லை. உண்மையை சொல்லி மக்கள் அப்படியே மயங்கி உன் பின்னர் வருவார்கள். நன்மையை செய்தால் அவர் உன்னை நல்லவர் என்று ஏற்றுக்கொண்டு உன்னை கைகூப்பி தொழுவார்கள், வணங்குவார்கள் என்றெல்லாம் உறுதிபட இங்கு சொல்கிறார். அந்த வகையில் இங்கே இந்த உண்மைத்தன்மையை மறந்து மதிக்கத்தக்க சான்றோரவையில் பொய் சொல்கின்ற அந்த நிலையில் நாம் இருந்தோம் என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்களையே நாம் இழந்து விடுவோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் மன்றில். மன்றில் என்றால் என்ன? வாயில் முற்றம். ஆக ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டினுடைய முற்ற பகுதி, அதற்கு பெயர் மன்றில். ஒரு மக்கள் மன்றம் இருக்கிறது, அந்த மன்றத்தினுடைய அந்த முற்பகுதி, அது மன்றில். இங்கு நாம் தமிழர்கள் வீட்டு முன்னால் கோலம் போடுகிறார்களே, அந்த மன்றிலில் அந்த கோலம் பொருள் என்ன? வருகிறவர்களை நாங்கள் இதய அன்போடு வரவேற்கிறோம் என்கிற அந்த தன்மை. நம்முடைய உடலுக்கான அந்த மன்றில் என்பது என்ன? நம்முடைய முகம், நம்முடைய கண்கள். இங்கு கள்ளம் கபடற்ற தன்மையிலே இங்கு மற்றவர்களை அரவணைக்கின்ற அந்த தன்மையில் இந்த மன்றில் திகழ வேண்டும். இந்த வகையில் மன்றில் என்கிற அந்த சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். வாயில் முற்றம், மன்றில், வாங்க அந்த மன்றில் நின்று பேசுவோம் என்றெல்லாம் சொல்வதற்கு முயற்சி எடுக்கலாம். நன்று. எனவே இங்கு பொய்யாது ஒழுகுகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்வதற்கு உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.